நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். கடந்த எபிசோட்ல காற்று ராசியை பத்தி சொன்னீங்க. இந்த எபிசோட்ல என்ன சார் சொல்ல போறீங்க? இந்த எபிசோட்ல வந்து சார் நீர் ராசியை பத்தி சொல்லுவோம். 3 ராசிகள் நீர் ராசி இருக்கு இல்லையா? ஓகே சார். ஓகே சார், சொல்லுங்க சார். நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசியும் சார். இந்த ஆண்டு 4 கிரகங்களுடைய பயிற்சி திருக்கணிதப்படி இருக்கு சார். ஓகே சார். இயற்கையாகவே இந்த கடகம் வந்து நீர் ராசி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீர் வந்து ஒரு பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பானையில ஊத்தணும் அப்படின்னா அந்த பானை வடிவத்துக்கு வந்துருது. எதுல நம்ம இந்த நீரை ஊத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவம் மாறுது இல்லையா? அதனால வந்து இந்த குணம் வந்து இந்த நீர் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கும். இயற்கையாகவே இந்த கடகராசிக்காரர்கள் வந்து புத்திசாலித்தனமும் கற்பனை திறனும் நிறைந்தவர்கள். புத்திசாலித்தனம் கற்பனை திறன் இருக்கும். இவங்க வந்து எதிலும் தடங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் இது எல்லாம் கடந்து இப்ப 2025வது ஆண்டை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க சார். ஓகே சார். நிம்மதியான உறக்கம் வந்து இனிமே இந்த ஆண்டுல இருந்து தான் அவங்களுக்கு ரொம்ப கடகராசிக்காரங்களுக்கு வந்து நிம்மதியான உறக்கம் இனிமே இருக்கும். உடல்நிலையிலும் பாதிப்பு, நிறைய பேருக்கு திருமண தடையெல்லாம் ஏற்பட்டது. 5 வருடமா நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்பட்டது. அந்த திருமண தடை நீங்கும். மிக சிறப்பான ஆண்டு இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஆண்டு சார். தொழிலாம் எப்படி சார் இருக்கும்? தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடம், அஷ்டமத்து சனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால தொழில் முன்னேற்றம் இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் தீரும் சார். வெளிநாட்டு யோகம் ஏற்படும். சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்த நிலைகள் எல்லாம் மாறும். இவங்களும் வந்து பெண் தெய்வ வழிபாடு தான் செஞ்சுக்கணும். இந்த ஆண்டு அஷ்டமத்து சனி விலகிறதுனால இந்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வருஷம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் நேயர்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த 2025வது ஆண்டு விளங்கும் சார். நல்லதுங்க. அடுத்ததுபடி பாத்தீங்கன்னா நீர்த்தத்தோடி விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களும் அப்படிதான் நீர், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களை தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் நிறைந்தவர்கள். அவங்க ரகசியம் நிறைந்த ராசின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீ யாரோட அவங்க சேர்றாங்களோ அவங்களோட குணத்துக்கு அவங்க மாறிடுவாங்க. ஆமா சார். திடீர் யோகம், இவர் வந்து திடீர் யோகம் எல்லாம் ஏற்படும். இவங்களை பத்தி புகழ்ந்து பேசினா அவங்க வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. தடைகள், இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகரம். குறும்புத்தனம் இருக்கும் அவங்கள்ட்ட. இவங்கள்ட்ட இயற்கையாக ஒரு குறும்புத்தனம் இருக்கும். பெரும்பாலும் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரரா இருக்காங்க. முதலாளிகள் எல்லாம் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருக்காங்க. படிப்படியாக சின்ன வயசுல இருந்து படிப்படியா முன்னேறி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. தொழில் எப்படி சார் இருக்கு? தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆயுளும் நல்லா இருக்கும். திடமான சரீரம் படைத்தவர்கள் இல்லையா? இவர் செவ்வாய் இல்லையா? திடமான சரீரம், தைரியம் நிறைந்தவர்கள். எதுக்கு துணிச்சல் இருக்கும், அசாத்திய துணிச்சல். சனி வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துருது. திடீர் யோகம் ஏற்படும். அதனால இந்த ஆண்டு வீடு வாகன யோகங்கள் எல்லாம் இருக்கும். திருமண அமைப்பு நல்லா கைகூடி வரும். தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும். இந்த ஆண்டு விருச்சிக ராசிகளுக்கு நல்ல ஆண்டு அமையும் சார். அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்கள், இவங்களும் துணிச்சலோட புத்திசாலித்தனமும் இருக்கும் சார். இவங்களுக்கு துணிச்சல் இருக்கும், புத்திசாலித்தனம். போராடி வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. போராடக்கூடிய 2 மீன்கள் உன்னோட ஒன்று போராடுற மாதிரி போராடி வெற்றி பெறுவாங்க. இவங்களுக்கு புத்திசாலித்தனம் தான் சார். இவங்களுக்கு வந்து எல்லாரையுமே இவங்களுக்கு பிடிக்கும். அடுத்த பிரச்சனைனா அந்த இடத்துல போய் இவங்க முன்னாடி நிற்பாங்க. தானா போய் நிற்கக்கூடிய குணம் நிறைந்தவர்கள் அவங்க. கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாங்க. கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். நல்ல வழியில சம்பாதிச்சு முன்னுக்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். சித்திர வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீர் சார்ந்த தொடர்புகள் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல உள்ள வந்து குரு பகவான் வந்து இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியா இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமணங்களும் கைகூடி வரும். தொழில் அமைப்பு பொறுத்தவரைக்கும் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். புத்திசாலித்தனதால நல்ல தொழில் மேம்பாடு இருக்கும் சார். தொழில் மேம்பாடு இருக்கும். குரு பகவான் பார்வை, குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இவருக்கு வந்து தொழில் முன்னேற்றம் இருக்கும். மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும். இவங்கள்ட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிக்கணும் சார். தண்ணி எப்போதுமே அவங்களுக்கு தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கணும்.
மற்றபடி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடங்கல்கள் விலகி நீண்ட நாள் தடையாக இருந்த திருமணம் கைகூடி வரும். நல்ல ஒரு ராசி சார். இந்த ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். நன்றி சார், வணக்கம். நன்றி நேயர்களே, உங்க கருத்துக்களை கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம்.